ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சீனியர் இவங்க. சரி பார்த்த ஒரு 7 நாள்லயே புடிச்சு போச்சு. சரி அப்புறமா தான் தெரியுது, காதலுக்கு வந்து ரிலிஜன் தெரியாது அப்படின்ட்டு. பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். சரி ஓகே ரிலிஜன் தானே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, என்னோட ஆஃபீஸில் இவங்க தான் சீனியரு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஏஜ்லேயும் இவங்க தான் சீனியரு. 2 இயர்ஸுக்கு மேலே ஏஜ் ஆயிடுச்சு. அச்சச்சோ! நமக்கு ஏஜும் ப்ராப்ளமாக இருந்தது, ரிலிஜனும் ப்ராப்ளமாக இருந்தது. கிறிஸ்மஸ் டைமில் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாங்க. நான் பூந்தமல்லியிலேருந்து சோழிங்கநல்லூர் போகிறேன். அப்போ வந்து என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. பசங்க கலாய்க்கும் போது இதுதான் அவங்க மாமியார் வீடு பார்த்துக்கடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க காதில் விழுந்துச்சு, மாமியார் காதில். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஐயோ ஓகே நம்மள ஏதோ நடக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் பிரியாணி வச்சுட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் பீஸே வைக்கல. என்னடா இது, நம்ம பூந்தமல்லியிலேருந்து வரோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே அப்போ கூட மாமியார் வீட்டில் மரியாதை குறைவா நடத்திட்டாங்கன்னு கவலை இல்லை. பூந்தமல்லியில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கேன், எங்கடா சிக்கன் பீஸ்.